சிங்கப்பூர்ல நீங்க எத்தனை வருஷம் வேலை செய்றீங்க? நான் 8.5 இயர்ஸா இருக்கேன். ஓகே, இப்ப நீங்க வரணும்னு பிளான் பண்ணி வரும்போது இவ்வளவு வருஷம் பிளான் பண்ணி வந்திருப்பீங்க. சோ அது முடிஞ்சிருச்சா இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கா இல்ல என்ன பிளான்? கரெக்ட், நீங்க கேக்குற கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான். ஆ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ஆரம்பத்துல எல்லாரும் மட்டும் தான் சொன்னாங்க. 2 வருஷம் ஒரு 3 வருஷம் அதிகமா வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சோம்னா செட்டில் ஆயிடலாம் ஓகே அப்படிங்கிற ஒரு இதுல சொல்லியிருந்தாங்க. ஓகே சரி, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதான் சரி அதுலயும் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அப்புறம் நாட்கள் ஒரு 2 வருஷம், அடுத்து 2 வருஷம், அடுத்து 2 வருஷம்னு ஒரு சின்ன கமிட்மெண்ட்ஸ். இந்த ஃபேமிலிஸ் நம்ம எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் வந்திருக்கோம் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் எதுவுமே நம்ம போய் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்துற மாதிரி ஒரு நிலைக்கு இருந்துச்சு. அதனால ஒரு விஷயமா மேரேஜா இருந்தாலும் சரி, வீட்டுல ஒரு வீடு கட்டுற விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு நம்ம நம்ம பண்ற மாதிரியே இருந்துச்சு அந்த இதுல. அதனால 2 வருஷமா போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 8 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 8 வருஷங்கிறது இன்னும் முடியல, இன்னும் எத்தனை வருஷம்னா போகும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இங்க இருக்கோம். மோஸ்ட்லி நிறைய பேரும் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா வரும்போது 4 வருஷம் 5 வருஷம் பிளான் பண்ணிட்டு வந்தோம். சோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இனிமே கடன் சம்திங் நிறைய குடும்ப சூழ்நிலைனால போயிட்டு இருக்கு. எல்லாரோட அப்படிதான் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா ஓகேப்பா. ஓகே, ஓகே நீங்க சேஃபா இருங்க. ஓகே ஓகே ப்ரோ.